வணக்கம். சித்தக்கே உணவே மருந்து மருந்தே உணவு. நம்ம சித்தர்கள் ஒவ்வொரு ஆற்று நீர் பேரையும் சொல்லி அந்த ஆற்று நீரை குடிக்கிறதால என்னென்ன தோஷங்கள், அதாவது நோய்கள்லாம் நமக்கு தீரும் அப்படிங்கிறத சொல்லிட்டே வராங்க. அது இன்னைக்கு வைகை நீரும் காவேரி நீரும் தாமிரபரணி ஆற்று நீர் குடிச்சா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். வைகை நீர் குடிச்சோம் அப்படின்னா அதீத வாதத்தால ஏற்படுற நோய்கள்லாம் நமக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. கரப்பான், உடல் எரிச்சல், தாகம் தணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நடுக்க தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. நடுங்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு. இதுவும் வைகை நீரை குடிச்சா நமக்கு சரியாயிடும் சொல்றாங்க. தாது நஷ்டம், உடல்ல நிறைய மினரல்ஸ் சேர விடாம நிறைய மினரல்ஸ் வெளியேறிட்டே இருக்கும். அந்த தாது நஷ்டத்தையும் அது காப்பாத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில வித விஷக்கடிக்கும் இது நல்ல மருந்து அமையும் வைகை நீர் குடிக்கிறதால அப்படின்னு சொல்றாங்க. இதே காவிரி நீர் வயிற்று பொறுமல், இருமல், இரைப்பு, சோவை, அதாவது ஹீமோகுளோபின் குறைஞ்சிட்டு உடம்புல சோவை சொல்லுவாங்களே, அதெல்லாம் கூட சரியாகும். நாவறட்சி சரியாகும். கபத்தால ஏற்படுற நோய்கள்லாம் நமக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. இதே தாமிரபரணி நீர் குடிச்சோம் அப்படின்னா உள்ஜுரம் சரியாகும். பித்தத்தால பித்த தோஷம்னு சொல்றாங்க. அதாவது பித்தம் அதிகம் ஆகிறதால வர நோய்கள்லாம் நமக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. கை கால் எரிச்சல், கண் புகைச்சல் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்றாங்க. உள்காய்ச்சல், அதாவது உடம்புல இருக்கிற உச்சூடு குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இது எலும்புருக்கி நோய், எலும்பு நல்ல பலப்படும் சொல்றாங்க. எலும்புருக்கி நோய் இருந்தா கூட குணமாயிடும் சொல்றாங்க. இப்ப இந்த வைகை நீர், காவிரி நீர், தாமிரபரணி நீர் குடிச்சா இதெல்லாம் குணமாகுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா நம்ம அவ்வளோ பொல்யூட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பொல்யூஷன் எல்லாம் தவிர்த்துட்டு இதை ஒரு முன்னோடியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் இந்த தண்ணிலாம் குடிச்சுதான், அதனாலதான் ஒவ்வொரு கோயிலுக்கா போகும்போது இந்த வைகை ஆற்று நீர் ஓரமா இருக்கிற கோயில்களுக்கு போகும்போது வைகை ஆற்று நீர்ல குளிச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த சில நோய்கள் தீரும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட வாக்கு. இதைதான் சித்தர்களும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால இனிமேனாலும் நம்ம இந்த மாதிரி ஆற்று நீர்கள்லாம் சுத்தப்படுத்தி வச்சு, அது எது மூலமா பாய்ந்து வருது, நிறைய மூலிகைகளை தாண்டிலாம் இந்த ஆற்று நீர் வரும். அதனாலதான் நமக்கு இந்த நோய்கள் எல்லாம் குணமாகுது. அதனால இந்த ஆற்று நீரெல்லாம் நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் சரி, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் சரி, இந்த மாதிரி நோய்கள் வராது. வந்தாலும் குணமாகும். ஆரோக்கியமாய் வாழ்வோம். உங்களுக்கு வேற ஏதாவது ஆலோசனை உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க கமெண்ட் பண்ணலாம். வேற ஏதாவது பத்தி பேசணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்தவித நோய்களுக்கு தீர்வு காணாலும் எங்களுக்கு சித்தா கேரளா எடுக்கலாம்.